ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் மெடிக்கலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்எம்சி அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நம்ம டெல்லி என்பியில் போய் எஃப்எம்ஜி பாசிங் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண உடனே நம்ம டிஎன்எம்சிக்கு எடுத்து வந்து அப்ளை பண்ணணும். டிஎன்எம்சிக்கான அக்கௌண்ட் வந்து நீங்கள் முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் டிஎன்எம்சின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்னு இருக்கிற ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலில் உள்ள கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒய்ஃபைல பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எய்தர் டேப் ஆர் ஃபோன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, உங்கள் ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட மொபைல் நம்பர். நீங்கள் வந்து இதில் உங்களோட எந்த மெயில் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் இன்டர்ன்ஷிப் முடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த மெயில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இமெயிலும் நம்பரும் கொடுத்துக்கோங்க. நேமில் வந்து உங்கள் ஃபுல் நேம் எப்படி இருக்கணும்னா, டிகிரி சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கோ அது அப்படியே எக்ஸாக்டாக அதே மாதிரியே இருக்கணும். ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஓடிபி கொடுக்காம வச்சுட்டு பாஸ்வேர்டு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து இதுலேயாச்சும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு மறந்துற சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். இதே தான், இந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் இன்டர்ன்ஷிப் முடிகிற வரைக்கும். அதனால் கரெக்டாக உங்களோட நம்பரை கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு இமெயில் ஐடியும் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண பாஸ்வேர்டையும் போட்டால் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் லாகின் ஆகிரும். நீங்கள் எப்போ வேணாலும் அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் என்பிஏக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொஃபஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிற ப்ராசஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.